வானத்திலிருந்து மட்டும் புரட்சி செய்ய முடியாது என்று இஸ்ரேலிய பிரதமர் பென்சமின் நெதன்யாகு கூறியுள்ளார். அதற்கு தரைவழி பங்களிப்பும் தேவை என்று அவர் தெரிவித்த கருத்து பெரும் கேள்வியினை எழுப்பியுள்ளது. ஈரானிடம் இனி யுரேனியத்தை செறிவூட்டும் அல்லது பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தயாரிக்கும் திறன் இல்லை என்று இஸ்ரேலிய பிரதமர் பென்சமின் நெதன்யாகு கூறினார். ஈரானிய மக்கள் கிளர்ந்தெழுந்து இஸ்லாமிய குடியரசின் அதிகாரிகளிடமிருந்து நாட்டின் கட்டுப்பாட்டை கைப்பற்றுவார்களா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று ஒரு செய்தியாளர் சந்திப்பில் வைத்து நெதன்யாகு தெரிவித்தார். ஈரானியர்கள் வீதிகளில் இறங்குவார்களா என்பதனை இப்போதே சொல்வது கடினம். வானத்திலிருந்து ஒரு புரட்சியை செய்ய முடியாது. அதற்கு தரைவழி பங்களிப்பும் தேவை. தரைப்பகுதிக்கு பல சாத்தியக்கூறுகள் உள்ளன. அவை என்னவென்று நான் பகிர மாட்டேன் என்று அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். அப்படியாயின் இஸ்ரேல் ஈரான் நோக்கி தரைவழி தாக்குதல்களுக்கு தயாராகின்றதா என்ற கேள்வி சர்வதேச ஊடகங்கள் மத்தியில் எழுந்துள்ளன. ஒருபுறம் அமெரிக்கா ஈரானுக்குள் தரைவழியாக படைகளை அனுப்புமா என்ற கேள்வி எழுந்து வரும் நிலையில் இஸ்ரேலும் அதற்கு தயாராகி வருவதாக கூறப்படுகின்றது. அதற்கு துணை நிற்பதாய் நெதன்யாகுவின் கூற்று அமைந்துள்ளது. மத்திய கிழக்கு நிறுவனத்தின் மூத்த ஆய்வாளரான ராஸ் ஹாரிசன் ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போர் எவ்வளவு காலம் நீடிக்கின்றதோ அந்த அளவுக்கு இரு நட்பு நாடுகளும் தங்கள் வியூகங்களில் வேறுபட தொடங்கும் வாய்ப்புள்ளது என்று கூறுகின்றார். ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு விதமான அழுத்தத்தை எதிர்கொள்கின்றது என்று ஹாரிசன் அல் ஜசீராவிடம் கூறினார். பிராந்தியம் முழுவதும் உணரப்படும் பொருளாதார விளைவுகள் காரணமாக அமெரிக்கா பெரும்பாலான உலகளவிய அழுத்தத்தை எதிர்கொள்கின்றது என்று அவர் கூறினார். உள்நாட்டு அளவிலும் அமெரிக்கா இந்த அழுத்தத்தை உணர்கின்றது என்றும் அவர் குறிப்பிட்டார். மறுபுறம் இஸ்ரேலுக்கு ஒரு பிராந்திய கண்ணோட்டமும் நலன்களும் உள்ளன. மேலும் அங்கு இந்த போர் மிகவும் பிரபலமாக இருக்கின்றது என்று கூறிய ஹாரிசன், எனவே போர் எவ்வளவு காலம் நீடிக்கின்றதோ அவ்வளவு அதிகமாக நிலைப்பாட்டிலிருந்தும் விலகுவதற்கான வாய்ப்பு அதிகரிக்கின்றது என்றும் மேலும் அவர் கூறினார். உதாரணமாக சவுத் பார்ஸ் எரிசக்தி கட்டமைப்பு மீதான தாக்குதல்கள் உண்மையில் ஒரு கூட்டு அமெரிக்க இஸ்ரேலிய முயற்சியாக இருந்திருந்தால் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தவோ அல்லது போரை தணிக்கவோ தயாராக இல்லை என்பதனால் அமெரிக்கா அவற்றை நடத்தியிருக்கலாம் என்று ஹாரிசன் கூறினார். மேலும் நேச நாடுகளுக்கு இடையே எவ்வளவு தகவல் பரிமாற்றமும் ஒருங்கிணைப்பும் நடைபெற்றது என்பதனை அறிவது கடினம் என்றும் அவர் குறிப்பிட்டார். இது நல்லவர் கெட்டவர் என்ற வகையிலான இரு உத்தியாகவும் இருக்கலாம் என்றும் அவர் கூறினார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.